ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் அனிமி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி ப்ராமிஸ் நெவர்லேண்ட் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் எம்மா ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஒரு டேபிளில் வந்து சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ எட்டி பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல காணி வந்து படுத்துருக்க மாதிரி இது ஒரு மான்ச கடி மாதிரி. இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா அவரோட கனவு தான். அதுக்கப்புறம் வந்து காலையில் விடிஞ்சிருது. அந்த இடத்துல வந்து எம்மா வந்து இதையும் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ திரும்பி பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கிற இந்த ஆர்ஃபனேஜை பார்த்துக்கிறவங்கள வந்து எப்பயும் போல் நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிறா. ஏன் எப்படி இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு நார்மலாக இருக்காங்க. திரும்பி பார்த்தா வந்து நார்மனும் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்கள வச்சு நார்மலாக தான் சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நார்மன் வந்து எம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து நீ எப்பயுமே வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்காத, அவங்க வந்து ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காணியோட பொம்மையை அங்கேயே விட்டு வந்துட்டோம். அது ஈஸியாக வந்து அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்பயும் போல் வந்து ஹாப்பியாகவே இரு, அப்போ தான் வந்து நம்ம மேலே வந்து சந்தேகம் வராது அப்படின்னு வந்து நார்மன் சொல்லிட்டு இருக்கான். ஏம்மா வந்து கேட்குறா, நம்மளை வந்து இந்த ஆர்ஃபனேஜில் வளர்த்து எப்படி நம்மளே வந்து ஃபுட்டாக்கி அந்த டீமனுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில, நீ வந்து அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாத, எப்பயும் போல் வந்து சிரிச்சிட்டே இரு அப்படின்னு வந்து நார்மன் சொல்கிறான். சரி, அந்த டீமன்களுக்கு வந்து நார்மலாக வந்து எல்லாரையுமே வந்து ஃபுட்டாக வந்து கொடுத்துட்றதில்ல, அந்த டீமன் சொல்லிச்சில்ல, அந்த 6 வயசு ஆவரேஜான பொண்ணு அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதை வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. அது 6 வயசு அப்படின்றத வந்து அவங்க வந்து ரேண்டமாக வந்து சூஸ் பண்ணல. 6 வயசு அது வந்து ஆவரேஜ்னு அந்த டீமன் வந்து சொல்லிச்சு. அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 12 ஏஜ். இதுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் வளர்த்தி அவங்க வந்து டீமனுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீமன் வந்து நம்ம பாடியை வந்து டெலிஷியஸான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து வெளியில் போயிட்டு வந்து சுதந்திரமாக இருக்கணும், நிறைய கிளாத்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் வந்து நடக்காத போல இருக்குது. சரி இதை சொல்லு, நம்மளை வளர்த்தி வந்து அந்த டீமனுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா எதுக்காக இந்த டெஸ்ட்டுலாம் வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கான காரணத்தை வந்து நார்மன் வந்து கொஞ்ச நேரம் கழித்து யோசிச்சுட்டு இதாக தான் இருக்கணும், நம்மளுக்கு வந்து யார் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து யாரும் வந்து அந்த இடத்துக்கு போகிறதில்ல, யார் வந்து லோ ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்கள 6 வயசுலேயே அந்த இடத்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க, அதாவது டீமன் சப்ளைக்கு அப்படின்றாங்க. சரி நமக்கு உடம்புல இருந்து அவங்களுக்கு என்ன பார்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அது வந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கையா, காலா, உடம்பா அப்படின்னு வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் நார்மன் வந்து திடீர்னு யோசிச்சுட்டு நம்மளோட பிரெயின் அதான் இருக்கிறதுலே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இது நம்ம பிரெயினா அப்படின்னு வந்து எம்மா வந்து ஷாக் ஆகிறா. நார்மன் வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறான். அது என்னடான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி கூட்டின்னு போன ஒரு குழந்தைக்கு வந்து 2 மாதம் ட்ரைன் பீரியடு இருந்திருக்கு. அதேமாதிரி இன்னும் 2 மாதம் கழிச்சு ஒருத்தங்களை கூட்டின்னு போவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்கான ஐடியாவை நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இங்கேருந்து வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எங்கடான்னு பார்த்தா அந்த கேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலி அதுக்கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு வந்து ஒரு மேப் மாதிரி வரைஞ்சி நம்ம கேட்டுக்கு போனோம்னா சுற்றி வந்து நிறையா சுற்றியுமே வந்து வால் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படின்னா வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த கேட்டு தாண்டி போயிட்டு வந்து அந்த வாலை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அப்போ நார்மன் என்ன பண்ணுறான்னா, ஒரு மரத்து மேலே ஏறலான்னு வந்து ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறான். இவனால் அது முடியாது, நான் வந்து ஏறி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏம்மா வந்து மேலேருந்து பார்க்குறா. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வாலோட திக்னஸ் வந்து 3 மீட்டருக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. என்னது 3 மீட்டரா? அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அதில் வந்து காது வச்சு நார்மன் பார்க்குறான். இதில் வந்து எந்த சவுண்டுமே கேட்கல, ரொம்பவே அமைதியாக இருக்குது அப்படின்றான். அதுக்கப்புறம் ஏம்மா வந்து அந்த வால் மேலே கை வச்சுட்டு இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, இது ரஃப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது மேலே வந்து நம்மளால் ஏறக்கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஏம்மா வந்து சொல்லிகிட்ருக்கா. சரி நம்ம இதுக்காக வந்து ஒரு ரோப் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்ற வந்து நார்மன் வந்து சொல்கிறான். இது மேலே ஏறி போயிட்டு தான் அந்த பக்கம் போயிட்டு நம்ம வந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நார்மன் வந்து சொல்கிறான். சொன்னதை கேட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தப்பிக்கிறோம், இதுக்காக ரோப்பை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சொன்னதுக்கு பிறகு அவங்க பெல் சவுண்டு கேட்குது. அதை கேட்டு இவங்க அங்கேருந்து ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா எல்லா பசங்களும் வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகிருக்காங்க. 2 பசங்க வந்து மிஸ் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பையன் வந்து அழுதுன்னு வரான். நீலாவை வந்து காணோம், அவளை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வந்து திறந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் போனவங்க வந்து திருப்பி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே நிலான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்கள்லாம் வந்து போயிட்டு வந்து சந்தோஷமாக சிரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மோசமான விஷயம், நம்ம அம்மா வந்து சீக்கிரமாகவே வந்து அவளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. என்னடான்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம மேலே வந்து ஒரு ட்ராக்கர் இருக்கும், அதை வச்சு தான் வந்து நம்ம அம்மா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம வெளியில் போகணுன்னு நினச்சா கூட வந்து அம்மா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இதுக்கான வழியை நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நார்மன் வந்து யோசிச்சிருக்கான். அப்போ இவங்களை எம்மாவையும் நார்மனையும் வந்து கடத்து போகும்போது வந்து எலிசா வந்து ஒரு மாதிரி வியடாக வந்து சிரிப்பா. அதை வந்து வந்து நம்ம ரே வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து ஸ்ட்ரிப்ஸில் போகும்போது நம்ம எப்படியாவது வந்து ரோப் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எம்மா சொல்கிறா,
இங்கே வந்து நிறைய சிசிடிவி கேமரா இருக்குது, அதுவும் இல்லாமல் வந்து ட்ராக்கர் இருக்குது, நம்ம இங்கேருந்து எப்படி நான் வந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டான் வந்து நார்மன், எனக்கு வந்து என்னோட கிளாக் வந்து வேலை செய்யலை, வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். ஏமா இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஏமா என்ன பண்ணுறான், ராணியோட டிராயிங்கை வந்து அந்த இடத்துல இல்லாத பார்த்துட்டு மிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த லேடி வந்து இவன் பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்க இந்த இடத்துல அப்படின்னு வந்து கொஞ்சம் இது ஒரு மாதிரி வந்து வியடாக கேட்டுருக்கா. இது வந்து நார்மலும் வந்து பார்த்துட்றான். பார்த்ததுக்கப்புறம் வந்து பயந்துட்டு வந்து செவுத்து பின்னாடியே நின்றுக்கிறான். அப்போ திடீர்னு வந்து எம்மா சிரிச்சுட்டு, அம்மா நான் வந்து அவளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டேன், எனக்கு அதை பற்றி இப்போ வந்து கவலை இல்லை, அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ சிரிச்சுட்டு இருக்கா. எப்படியோ வந்து எம்மா வந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நார்மன் சொல்லுங்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரே அந்த இடத்துக்கு வரான். இது டின்னருக்கான டைம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பெல் அடிச்சுட்டு போகிறான். எல்லா பசங்களும் வெளியில் வந்துடுறாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து ஏம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நார்மன் வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். கூப்பிட்டு போகும்போது வந்து அப்போ வந்து எலிசா வந்து கேட்குறா, கேட் அண்ணா நீங்கள் 2 பேரும் தானே வந்திருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. என்னம்மா சொல்கிறீங்க, எங்களுக்கு அதுக்கான பர்மிஷன்லாம் இல்லையே அப்படின்னு வந்து இவன் ஒரு நார்மன் வந்து எப்படியோ வந்து சமாளிச்சிடுறான். இதை கேட்டு வந்து சரி குழந்தைங்களா போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு வில்ல சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாங்க. சிரித்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு கீழே விழுந்துட்டு ஒரு வழியாக எப்படியே தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நைட்டு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வந்து அந்த ரோப்பை வந்து எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ரேவும் பார்த்துட்றான். பார்த்ததுக்கப்புறம் 10 மணி ஆகுது. கரெக்டாக வந்து எம்மா வந்து வெளியில் இருக்கா. ரேவும் வந்து சாரி ரே இல்லை வந்து நார்மன் வந்து வெளியில் வந்துட்டான். லைட் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிசிடிவி கேமரா இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட துணிக்குள்ளே வந்து சின்ன சின்ன துணியை வந்து கட்டிட்டு எடுத்துன்னு வந்து அந்த மரத்துக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. ஒரு ரோப் மாதிரி கட்டி, இந்த வால் விட்டு நம்ம வந்து மார்னிங் வந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணும்போது வந்து என்னவோ சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ரே தான் அங்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறான். நீங்கள் என்ன 2 பேரும் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க, சாரி கைஸ் நான் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறான். சரி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்டுங்கிறான். அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. எலிசா வந்து இந்த இடத்துல வந்து பசங்கள கூட்டு விளையாடுன்னு இருக்கா. அப்போ அந்த மரத்தான வந்து ரே இல்லாத வந்து பார்க்குறா. அப்போ அவங்களையும் காணோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கப்புறம் வந்து ரே வந்து ரே கிட்ட வந்து இவங்க எல்லாமே உண்மையை சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அப்படியா, சரி ஓகே இதை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரேவும் சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் வந்து நீ இது ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து எம்மா கேட்குறா. நீ சொன்னதுனால இல்லை, நான் நார்மல் சொன்னதுனால தான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னை வந்து என்ன கலாய்க்கிறியா அப்படின்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எம்மா வந்து சத்தம் போட்டுன்னுக்குறான். நீ இதை உண்மையாக நம்பி தான் ஆகணும், இல்லை நான் உண்மையாக தான் நம்புகிறேன், நான் வந்து ஜோக்கு சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து ரேவன் சொல்கிறான். சரி ஓகே நம்ம இந்த இடத்த வந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொன்னுக்கிறான். அதுக்கு வந்து ரே வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளையும் சேர்த்து இந்த இடத்துல 37 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரே சொல்லிட்டு இருக்கான். நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி தூக்க போகிறோம், நம்ம 3 பேர் சேர்ந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற குழந்தைங்களாம் காப்பாற்ற போகிறோமா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி ரே பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்ற மாதிரி ரே பேசிகிட்டு இருக்கான். இந்த பிளானை வந்து நீ கைவிட்டுரு, இது வந்து நடக்கவே நடக்காது, இந்த வாழை விட்டு வெளில போனால் மட்டும் என்ன இருக்கும்னு நினைக்கிற, இதே டீமன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு வந்து நம்ம நார்மன் வந்து என்னடா இவங்க இப்படி சண்டை போட்டுன்னுக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஏம்மா இல்லை இல்லை நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போகிறோம், இந்த ஃபாரஸ்ட்டு வெளியில் வந்து நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்மளுக்கு வந்து உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுன்னுக்குறான். இவங்க 2 பேரும் சண்டை போடணுங்கிறத பார்த்துட்டு வந்து நார்மன் வந்து சிரிக்கிறான். நீங்கள் ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்கீங்க கைஸ் அப்படின்றது ரொம்ப சிரிக்கிறான். நார்மன் நீ எதுக்கு அது சிரிக்கிற, அவள் பற்றியா முட்டாள்தனமாக பேசுகிறா, அதை கேட்டு வந்து நீயும் அவள் கூட சேர்ந்துன்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற, நம்மளால் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது. ரே உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன் முகத்தில் எப்பயுமே வந்து சிரிப்பு தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். அவள் என்ன தான் இருந்தாலையும் முட்டாள்தனமாக யோசிச்சாலையும் நான் அவள் கூட இருந்தேன்னா அது நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நார்மன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் தான் ஆகணும், நம்மளுக்கு இன்னும் வந்து 2 மாதம் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே எப்படி தான் நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் டென்ஷனாக ஆகிறான். நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கான். அதுக்கப்புறம் நார்மன் வந்து எப்படியோ பேசி வந்து சரி ஓகே நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து ரேவும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வந்து சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சதுக்கப்புறம் வந்து பெல் சவுண்டு கேட்குது. என்னடா இந்த நேரத்தில் பெல் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாரும் வந்து திரும்ப ஆஃப்னேஜுக்கு வந்து ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா என்னடான்னு பார்த்தா புதுசாக ஒரு லேடி வந்து இருக்காங்க. என்னது 100 அடல்ட்டு எனிமியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. அவங்க பார்த்தா இவங்களாவது கொஞ்சம் சாஃப்டாக மூஞ்சி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொடூரமான கண்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த லேடியே பார்க்க கொடூரமாக இருக்காங்க. ரேயோட மூஞ்சியில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லைனாலையும்
எம்மாவுக்கும், நார்மனுக்கும் ரொம்பவே வந்து பயமாவும், டென்ஷனாவும் தான் இருக்கு. சரி, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.